எத்தனை நாள் பிளான் பண்ணி போயிருந்தீங்க? அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? 4 நாள் ட்ரிப் சார். 18th போயிட்டு 23rd ரிட்டர்ன். ஸோ அங்கே போனதில் பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த இது ஈவெண்ட் நடந்தப்போ இன்சிடென்ட் நடந்தப்போ கொஞ்சம் பதட்டம் அது இருந்தது. போலீஸ், சிஆர்பிஎஃப், ஆர்மி அது பந்தோபஸ்தெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தான் இருந்தது. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். இன்சிடென்ட் நடந்ததுக்கு இன்னும் ஒரு ½ அன் ஹவர் லேட்டாக தான் அங்கே போக வேண்டியதாக இருந்தது. பாப்பா காஷ்மீரை பார்த்தீங்களா? எஸ். எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? அந்த வெதர் எப்படி இருந்துச்சுப்பா? நல்லா இருந்துச்சு. கோல்டாக இருந்துச்சா எப்படின்னு தெரியல. ரொம்ப கூலிங்கா இருந்ததா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்களா காஷ்மீரை? எப்படி இருந்தது சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. உங்க பேர் என்ன? காஷ்மீரை பாத்தீங்களா? எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. அங்க எப்படி ஃபயர் நடந்துச்சுன்னு எனக்கே ஒண்ணுமே புரியாது. எதுக்கு எப்படி வந்தாங்க கூட தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணாங்க கூட அப்ப தெரியாது. அதுக்கப்புறம் தான் நியூஸ் வந்துச்சு. நான் பார்த்துட்டு இருந்தோம். என்ன சொன்னாங்க நியூஸ்ல? நியூஸ்லயா? நியூஸ்ல எனக்கு ஒண்ணுமே சொன்னது புரியாது. எனக்கு இதான் அவங்க சொன்ன லாங்குவேஜ் எல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியாது. ஓகே. காஷ்மீர் நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. சுத்தி பாத்தீங்களா? என்னென்ன பாத்தீங்க? அடேவா, ஒரு குட்டி ஆடு நான் தூக்கி அடிச்சு போட்டோ எடுத்தேன். அப்புறம் முருகா பார்த்தேன். இப்போ ஃபுல்லா பாத்தீங்களா இல்ல பாதியிலே வந்துட்டீங்களா? பாதியிலே திரும்பி வந்துட்டீங்களா இல்ல ஃபுல்லா பாத்துட்டீங்களா? கொஞ்சம் தான் பார்த்தோம். நான் அதுக்கப்புறம் வந்துட்டோம். காஷ்மீர் திருப்பி போகணும்னு ஆசை இருக்கா? பெரிய பையன் போகணும்னு ஆசை இருக்கு. பெரிய பையன் ஆகணும்னு போவீங்களா? ஓகே. என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே. காஷ்மீர்னு சொன்ன உடனே இப்போ உங்க மனசுல என்ன ஓடுது? ஒன்னும் ஓடல. இல்ல நல்ல ஒரு ஊருன்னு தோணுதா? செமையா இருந்ததா? என்ஜாய் பண்ணீங்களா? பேர் சொல்லுங்க. லோஹித். லோகித்.